சேம் T61 கூட சேனலில் தொடர்ந்து நிறைய டவுட்ஸில் ப்ராப்பராகவும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஷீட் மெட்டல் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஷீட் மெட்டல் ப்ராப்பராக வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன அசம்பிள்ஸ் எப்படி பண்ணணும் ஃபியூச்சர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு பாருங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கும் நம்மளோட சேனல்ஸ் வந்து கூடவே பெல் ஐக்கான் நம்ம போடுற அதில் வந்து ப்ராப்பராக என்ன செய்யும் ஷீட் மெட்டல் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் வச்சு சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஒரு டிராயிங் தான் என்ன பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராக்கெட், அதாவது மவுண்டிங் ப்ராக்கெட். ஒரு ப்ராக்கெட் வந்து எப்படி நம்ம மவுண்டிங் ப்ராக்கெட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து மேலே வந்து மவுண்ட் பண்ணணும். அதாவது ஒரு சம் பார்ட்ஸ் எதாவது வேணாலும் இருக்கலாம் மவுண்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராக்கெட் தான் நம்ம ஷீட் மெட்டல் அப்படி என்னென்ன அப்படிங்கிற ஷீட் மெட்டல் 1 to 6 mm வரை வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் தான் சொல்லுவோம். அவங்க சில இடத்துல வந்து 8 mm ஷீட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8க்கு மேலே போகிற வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளேட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஷீட் மெட்டல் வேறு, பிளேட் வேறு, ஷீட் வேறு. ஷீட்டுங்கிறதுனால இது வந்து பெண்டிங், அதாவது நமக்கு உள்ளுக்குள்ளேருந்து வரணுமா வெளியிலேருந்து அந்த ரேடிங் கரெக்டாக ஷோ கே ஃபேக்டரை மாறும். இப்போ பெண்ட் பண்ணுறப்ப இதோட எலாமினேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். நமக்கு தேவையான அதாவது இப்போ எவ்வளோ வேணும், இப்போ வேணும் அப்படின்னா இதை வந்து எவ்வளோ டிகிரியில் பெண்ட் பண்ணணும், அப்படி இது எவ்வளோ எலாமினேஷன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து சொல்கிறதான் வந்து கே ஃபேக்டர் அப்படின்னு. அந்த கே ஃபேக்டர் கிட்ட அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இன்னைக்கு வந்து ப்ராப்பராக ஷீட் மெட்டல் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு வருமா சென்ட்ரல் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஹைட் 18 கொடுத்துருக்காங்க. இங்கே 35 mm நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து 10 mm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 18 mm. ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ட்ரீட்மெண்ட். அதனால வந்து பார்ட்டாக வந்து அந்த நம்ம கவர் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பார்க்க இது வந்து ஷீட் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் பேஸ் டிரான்ஸ்மிட் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஷீட் மெட்டலாக கண்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளைண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிட் லைன் வச்சு என்ன என்னங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை என்ன பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைச்சிருக்காங்கன்னா நமக்கு வந்து 35 mm கொடுத்துருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 35 mm வந்து நம்ம வந்து இப்போ கொடுக்குது 35 ஓகேங்களா. ஷீட் மெட்டலோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm. ஸோ அதனால் அது 2 mm வச்சு உள்ள இன்னர், அதாவது இன்னர் வெண்டிங் ரேடியஸ் வந்து
3mm கொடுத்துருக்கு. அதாவது டிராயிங்கில் பார்ப்போம். டிராயிங்கில் பார்த்தா நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இதுக்கான ரேடியேஷன் அதாவது கொடுத்துருக்கிறது. ஸோ அதனால் பிஎம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 1mm அவுட் அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு கரெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னர் ரேடியேஷன் பிஎம்மும் அவுட் ரேடியேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடுத்தாச்சு. ஓகே கொடுத்தோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஷீட் கவர் ஆகிடுச்சு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் எடுத்துருக்கோம். அந்த கட்டு எப்படி எடுக்கணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட் 21mm நமக்கு வந்து இது பேலன்ஸ் வந்து 35 - 0.20. அதனால இப்போ என்ன பண்ணுறோம், 40mm காசு ஒரு கட் எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டாப்பில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இதுக்கு டைமென்ஷன் கொடுக்கும். என்ன அப்படின்னா நமக்கு வந்து 14mm வந்து ஸோ 14mm கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் கொடுத்தது எக்ஸ்ட்ரூட் கட் எடுத்துக்கணும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ டெப்த்தில் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4mm டெப்த்தில் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4mm டெப்த் நான் இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 4mm அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4mm கட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன மிஸ் அவுட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து மறுபடியும் அகைன் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சென்டர் லைன் மட்டும் மேக் பண்ணிக்கலாம். சென்டர் லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் மட்டும் எடுத்து இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிங்களே சைடில் இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் கமாண்டை சூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிளும் அகைன் இங்கே ஒரு சர்க்கிளும் நான் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ராங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ண அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டா ரெண்டு சர்க்கிளும் சேம் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து ஒரு சர்க்கிளை வந்து மேக் பண்ணிடலாம். என்னென்னா ஏன்னா அவங்க வந்து 6mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 சர்க்கிளையும் நம்ம வந்து ஒரே தான் மேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்க்கிளையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிறேன், சேம் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். எல்லா சர்க்கிளையுமே ஈக்குவல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு டைமென்ஷன் கொடுத்தாலே போதும், சேம் அதுவே எல்லாத்தையும் இருக்கும். ஸோ எத்தனை டைமென்ஷன் கொடுத்துருக்கீங்க, 4mm டயா வந்து 4 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4mm ஆகிடுச்சு. இதுவும் வந்துச்சு, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக இதை வந்து பண்ணாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இது பண்ணால் இதை கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லொக்கேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு இது பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து 5mm கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அதனால் 5mm. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருந்து இந்த சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 8mm 8mm கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 5 ஹரிசான்டலி 5 வெர்டிகலி 5. ஸோ அதனால் நான் இங்கேருந்து 5 சரி சேம் 5 சேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த லைன் இதுவும் 5 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 5 நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுல இருந்து இதுக்கு 5 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சென்டர் லைன் வந்து நம்ம இதுக்காக சென்டர் லைன் நம்ம வந்து சிமெட்ரிக் பண்ணியிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதெல்லாம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வந்து எப்படி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம் போன ட்ரைனிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கட். இது ஒன்று பார்த்தீங்கன்னா கவனிக்கிறது இது மேலே நம்ம டச் பண்ணி வரதுனால இது வந்துச்சு. இந்த 2 ஃபேன்ஸ் டச் பண்ணலை. ஸோ அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து டாப் பொசிஷனில். ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்ட்லேயே இருக்கட்டும். பிளைண்டில் வந்து ஓவராலாக 35 mm சொல்லி ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே இறங்கி புதுசும் தேவை. அதனால என்ன பண்ணுறேன் ஓகே. இப்போ வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பண்ணும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிளிங் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் எட்ஜஸ்னால இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லியிருக்கோம். அது நம்ம எடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்து இதை வந்து நான் ட்ரீட் பண்ணிட்டு என்ன ப்ளஸ் பண்ணிட்டு கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணிட்டு இந்த 4 ஹோலியை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லட்டுங்கிற ஆப்ஷன் போயிட்டு ஃபில்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.2 ரேடியஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரேடியஸ் அது இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 0.2 அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். 0.20னாலும் 0.2 ஒன்று தான். ஓகேங்களா. ஆச்சு. இப்போ கொடுத்துட்டு ரைட் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சாம்பிங் ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபில்லட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. அவ்வளோதான். இதுமாதிரி தான் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷீட் மெட்டில் வந்து நம்ம இருக்கு. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃபீச்சர்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபியூச்சர் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கே ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிக்கெஸ்ட் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய அசம்பிள் பார்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சின்னதுங்கிறதுனால நம்ம சிம்பிளாக பண்ணியாச்சு. இன்னும் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். எப்படி வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசம்பிள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு லைஃப் இம்ப்ரூவ்